வணக்கம். போஸ்டர் சர்வீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருமயம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தால் விபத்துகள் ஏற்படும் அபாயம். புதிய கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை. ராணிப்பேட்டையில் திருநங்கைகளின் பல ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஆட்சியர். அதிரடியாக 2 வீட்டு மனைகளை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்த திருநங்கைகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரிக்குறவர் சமூக மக்கள் சுடுகாட்டில் சமாதிகளை இடித்து தள்ளிய மர்ம நபர்கள். முன்னோர்களின் சமாதிகளை எங்கள் கோவில்கள் என நரிக்குறவர்கள் கண்ணீர். தேன்கனிக்கோட்டை அருகே ஆதரவற்று கிடந்தவருக்கு அபயகரம் நீட்டிய சமூக ஆர்வலர். ஆபத்தான நிலையில் இருந்தவருக்கு சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர்கள். பெரியகுளம் பகுதிகளில் அமோக விளைச்சல் கண்டுள்ள கம்பு பயிர்கள். நல்ல விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்திற்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலப்படையூர் ஊராட்சி பழுவினப்பட்டியில் 25 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அங்கன்வாடியில் 20 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் தற்போது அந்த கட்டிடம் முழுவதுமாக சேதமடைந்ததோடு கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அங்கன்வாடி அனுப்ப தயங்கி வந்ததால் அங்கன்வாடியின் அருகே உள்ள மரத்தடியில் பாடங்கள் நடத்துவதோடு உணவும் வழங்கப்படுகிறது. இதனால் நாய், பாம்பு உள்ளிட்டவைகளால் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதால் சேதமடைந்த அங்கன்வாடி கட்டிடத்திற்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டித்தர அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பல ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றும் விதத்தில் அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிய ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியருக்கு திருநங்கைகள் நன்றியினை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலகம் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு ஆட்சியர் சந்திரகலா தலைமை வகித்த நிலையில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து வருகை தந்திருந்த திருநங்கைகள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாத காரணத்தினால் சுயதொழில் செய்வதற்கான கடன் பெற முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். இதனை கேட்டறிந்த ஆட்சியர் சந்திரகலா 82 வீட்டுமனை பட்டாக்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் விரைவில் அவை அரசு நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது தங்களுக்கு இதுபோன்ற வாக்குறுதிகளை அளித்து பல ஆண்டுகளாக ஏமாந்து வருகிறோம் என திருநங்கைகள் வேதனை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் சந்திரகலா அதிரடியாக 2 திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி அவர்களின் ஏக்கத்தை தீர்த்து வைத்தார். இதனால் நிகழ்ச்சியில் ஆழ்ந்த திருநங்கைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஆட்சியர் சந்திரகலாவின் பெயரை சூட்ட இருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். 60 ஆண்டுகளாக பயன்படுத்தி வரும் சுடுகாட்டினை ஆக்கிரமித்து தங்கள் முன்னோர்களின் சமாதிகளை அழித்து விட்டதாக நரிக்குறவர் சமூக மக்கள் ஆட்சியருடன் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாணாவரம் நரிக்குறவர் காலனி பகுதியில் 200க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இதனையடுத்து 60 ஆண்டுகளுக்கு முன்பு கிராம நிர்வாகம் சார்பில் நரிக்குறவர் சமூக மக்களுக்காக 2 ஏக்கர் இடம் சுடுகாட்டிற்காக ஒதுக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த மக்கள் இறந்தவர்களின் உடல்களை இங்கு புதைத்து வந்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் திடீரென மர்ம நபர்கள் JCB இயந்திரம் கொண்டு சுடுகாட்டில் உள்ள சமாதிகளை அகற்றி அவ்விடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்ட நரிக்குறவர் சமூக மக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்ததோடு ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த இந்த மக்கள் ஆட்சியர் சந்திரகலாவை சந்தித்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள சுடுகாட்டை மீட்டுத்தர வேண்டும் எனவும் சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்யும் நபர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி மனு வழங்கி உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே சாலை ஓரத்தில் உடல் மெலிந்த ஆபத்தான நிலையில் கிடந்தவரை மீட்ட சமூக ஆர்வலர் மற்றும் மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தேன்கனிக்கோட்டை கோட்டைவாசல் என்ற பகுதியில் சாலை ஓரத்தில் சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் உடல் மெலிந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிடந்துள்ளார். இதனை அறிந்த அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சந்தோஷ் என்பவர்
கெலமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலருக்கு தகவல் அளித்துள்ளார். அதன் பேரில் மருத்துவர் ராஜேஷ்குமார், சுகாதார ஆய்வாளர் கார்த்தி, சமூக ஆர்வலர் மூர்த்தி மற்றும் மருத்துவ குழுவினர் அந்த பகுதிக்கு சென்று பொதுமக்கள் உதவியுடன் ஆபத்தான நிலையில் கிடந்தவரை மீட்டனர். பின்னர் அவருக்கு முடித்திருத்தம் மற்றும் முகசவரம் செய்து குளிப்பாட்டி புத்தாடை வாங்கி வந்து அணிவித்ததோடு அவரை பற்றி விவரங்களை சேகரித்தனர். இதில் அவர் மலையாள மொழியில் பேசியதுடன் தனது பெயர் சௌத்ரி சிவா எனவும் கூறியுள்ளார். இதனையடுத்து சிகிச்சை அளிப்பதற்காக அவரை மருத்துவ குழுவினர் சிகிச்சைக்காக கெலமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். ஆதரவற்று இருந்தவருக்கு மனிதநேயத்துடன் உதவி செய்த சமூக ஆர்வலர் மற்றும் மருத்துவர்களுக்கு பொதுமக்கள் தங்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீர்ப்பாய்ச்சு முறையில் பயிரிடப்பட்ட கம்பு அமோக விளைச்சல் அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தற்போது சிறுதானிய உணவு வகைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதால் அவைகளின் தேவையும் அதிகரித்துள்ளது. சிறுதானிய உணவு வகைகளை பெரும்பாலும் மானாவாரி விவசாயத்தில் மட்டுமே விவசாயிகள் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அதன் தேவை அதிகரித்துள்ளதால் சிறுதானிய உணவு வகைகளை நீர்ப்பாய்ச்சு முறையை பயன்படுத்தி கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட சிறுதானிய வகைகளை அதிக அளவில் விவசாயிகள் பயிர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெரியகுளம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவில் கம்பு பயிரிட்டுள்ளதால் தற்பொழுது குவிண்டால் ஒன்றுக்கு 3000 முதல் 3200 வரை நல்ல விளைச்சல் அடைந்து அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. மேலும் கம்புக்கு நல்ல விலை கிடைத்து வருவதால் கம்பு பயிரிட்ட விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வனப்பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களுக்கான புனர்வாழ்வுக்காக கொடுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது குறித்து பழங்குடியின நல ஆணையம் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் ஆதிவாசி மக்கள் மற்றும் மவுண்டாட்டன் செட்டி சமூகத்தினர் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். பாதுகாக்கப்பட்ட வனம் என்பதால் அரசு இவர்களுக்கு அடிப்படை அத்தியாவசிய வளர்ச்சிப் பணிகள் செய்து கொடுக்க முடியாத நிலை இருந்து வந்தது. இதனையடுத்து கடந்த 2007ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதுமலை ஊராட்சி மக்களுக்கு மாற்றிடம் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் முதுமலையில் வாழ்ந்து வந்த 300க்கும் மேற்பட்ட ஆதிவாசிகள் குடும்பங்கள் சன்னகொல்லி பகுதிக்கு மறு குடியமர்த்தப்பட்டு குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் மறுவாழ்வு தேவைகளுக்காக தவணை அடிப்படையில் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அரசு அளித்த கருணை நிதியில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக ஆதிவாசி மக்கள் மற்றும் மவுண்டாடன் செட்டி சமூகத்தினர் புகார் தெரிவித்துள்ள நிலையில் பழங்குடியினர் ஆணைய உறுப்பினர்கள் செல்வகுமார், பொன்தோஸ், ரேகா பிரியதர்ஷினி ஆகியோர் முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட முதுகுழி ஊராட்சி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினர். அப்போது தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து ஆணைய உறுப்பினர்களிடம் தெரிவித்த நிலையில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் அப்பகுதி மக்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர ஆணைய உறுப்பினர்கள் உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலம் மற்றும் வீடுகள் கோயில் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடன் இணைந்த திருப்பணி மடக்கட்டளைக்கு பாத்தியப்பட்ட இடத்தில் 13 சென்ட் நிலம் மற்றும் 2 வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் மேலும் கட்டுமானங்கள் நடைபெற்று வந்ததாக பக்தர்கள் பேரவையினர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு புகார் அளித்திருந்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் உதவியுடன் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய அறநிலையத்துறையினரின் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நிலம் மற்றும் 2 வீடுகளுக்கு சீல் வைத்தனர். திருவள்ளூரில் ஆபத்தான முறையில் சாலையை கடக்கும் மாணவிகளுக்கு விபத்துகள் ஏற்படாதவாறு தடுக்கும் வகையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூரில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் VM நகர் பகுதியில் இருக்கும் RM ஜெயின் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், மணவாள நகர், வெங்கத்தூர், மேல்நல்லாத்தூர், போலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவிகள் பேருந்துகளில் வந்து செல்கின்றனர். இவர்கள் அனைவரும் அரசு கால்நடை மருத்துவமனை மற்றும் தலைமை தபால் நிலையம் அருகே இறங்கி சாலையை கடந்து பள்ளிக்கு செல்லும் நிலையில் மாணவிகள் மீது வாகனங்கள் மோதி விபத்து ஏற்படும் சூழல் நிலவி வருகிறது.
எனவே மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு சாலையின் இருபுறத்திலும் வேகத்தடை அமைப்பதோடு போக்குவரத்து காவலரை பணியில் அமர்த்தி விபத்துகள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வெல்டிங் செய்யும் இளம் பெண்ணுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள என் தட்டக்கல் கிராமத்தை சேர்ந்த கோமதி என்ற இளம்பெண் வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். வெல்டிங் என்பது ஒரு கடினமான வேலை என்பதால் ஆண்கள் மட்டுமே செய்து வந்த நிலையில் தற்போது கோமதி அத்தொழிலை திறம்பட கற்றுக்கொண்டு தனது கிராமத்தில் தன்னந்தனியாக உதவியாளர்கள் யாரும் இன்றி வேலை செய்து வருகிறார். இதையறிந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு ஜன்னல், கிரில் கேட், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் ஆர்டர் கொடுத்து வந்த நிலையில் தனது திறமையால் பொதுமக்களின் வரவேற்பை பெற்றுள்ளார். 3 இயர்ஸாக வெல்டிங் ஷாப் வச்சுட்டு நானே ரன் பண்ணிட்டு வரேன். பக்கா வெல்டிங் ஷாப் வச்சு பார்த்து நானே கற்றுக்கினேன். ஆள் யாரும் வரதில்ல. ஹஸ்பண்ட் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. கேட்டு கிரில்லு எல்லாமே நாங்களே பண்ணுறாங்க. தட்டக்கல் சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயுமே ஆர்டரும் நல்லா வருது. போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கார் மோதிய விபத்தில் புள்ளிமான் ஒன்று தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தது. தைலாபுரம் பகுதியில் வடபகுதியில் உள்ள புள்ளிமான் ஒன்று திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை கடந்தபோது அங்கு வந்த கார் ஒன்று புள்ளிமான் மீது அதிவேகமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட புள்ளிமான் சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைந்து உயிரிழந்த நிலையில் தகவலறிந்து வந்த திண்டிவனம் வனச்சரக அலுவலர்கள் மானின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தும்பேரி ஊராட்சியில் அரசுக்கு சொந்தமான சுமார் 5 ஏக்கர் நிலத்தில் 10க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையம், பள்ளி கட்டிடம் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குறைந்த விலைக்கு எடுப்பதாக கூறி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இம்மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக பருத்தி பயிர்கள் அழுகிய நிலையில் மீண்டும் 3வது முறையாக பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பருத்தி ஏலம் விடப்பட்ட நிலையில் அதிகபட்ச விலையாக 77 ரூபாய் வரை எடுக்க விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டது. ஆனால் உள்ளூர் வியாபாரிகள் அதிகபட்சமாக 53 ரூபாய் முதல் 55 ரூபாய் வரை மட்டுமே எடுப்பதாக தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை புறநகர் பகுதியான சேந்தங்குடி, வள்ளலாகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஊராட்சி பகுதியில் கூட்டுறவு நகர், பாலாஜி நகர், வலம்புரி நகர், திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ள குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் தொடர்ந்து சாலையை சீரமைக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். 2 NH இணைக்குது. சீர்காழி தேசிய சாலை மற்றும் பூம்புகார் நேஷனல் ஹைவேஸ், இது 2 இணைக்கிற சாலை ஒரு கடந்த 3 வருஷமாக குண்டும் குழியுமா மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப வீணாக போய் இருக்குது. 50 பேருக்கு மேலே சேர்ந்து போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். எப்படின்னா எங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிவு சொல்லணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடத்துவதாக, சீர்காழி ரோட்டில் நடத்துவதாக கூட்டுறவு நகர் சங்கமும் வலம்புரி நகர் சங்கமும் சேர்ந்து முடிவு செஞ்சிருக்கு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மலேரியா தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் மலேரியா தடுப்பு நடவடிக்கை மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தருமபுரி நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து மலேரியா தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இப்பேரணியை ஆட்சித்தலைவர் ஆர். சதீஷ் துவக்கி வைத்த நிலையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக சென்றனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மலைவாழ் மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையான பேருந்து சேவையை அமைச்சர் மதிவேந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொட்டக்கொம்பை, கரும்பாரி உள்ளிட்ட மலை கிராமங்களில் பேருந்து வசதி இல்லாததால் மக்கள் அவதியடைந்து வந்தனர். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் மலைவாழ் மக்களின் 50 ஆண்டு கால பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கொடியசைத்து பேருந்து சேவையை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்திற்காக சிறப்பு பூஜைகள் செய்து பயணம் செய்த மலைவாழ் கிராம மக்கள் உற்சாகமடைந்தனர். ஆந்திர மாநிலத்தில் வழங்குவது போல தமிழகத்திலும் மா விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஏழை சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடனுதவி வழங்க வேண்டும் எனவும், தமிழகத்தில் செயலிழந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை 1000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். போஸ்டர் செர்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. சின்னையம்பாளையம் ஊராட்சி வில்லுக்காரன்பட்டியில் எருதுகுட்டை பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வைஸ்போர் நாயக்கர் மந்தை சார்பில் மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருச்சி, புதுக்கோட்டை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட 14 ஊர் மந்தை நாயக்கர்கள் சார்பில் சுமார் 180 மாடுகள் போட்டியில் பங்கேற்றன. 14 ஊர் மந்தை நாயக்கர்கள் மற்றும் மாடுகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து மாடு மாலை தாண்டுவதற்கான நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. போட்டி தொடங்கிய நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் சேமங்கலத்தை சேர்ந்த ஐயாசாமி மந்தை மாடு முதலாவதாகவும், திருச்சி மாவட்டம் ராஜா கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த ராஜா கோடாங்கிப்பட்டி இரண்டாவதாகவும், இனங்கனூர் சுக்காம்பட்டியை சேர்ந்த விரிகச்சல் நாயக்கர் மந்தை மாடு மூன்றாவதாகவும் வந்து வெற்றி பெற்றன. இதனையடுத்து முதலாவதாக வந்த 3 மாடுகளுக்கும் கன்னி பெண்கள் மஞ்சள் தூவி வரவேற்பு அளித்ததை அடுத்து வெற்றி பெற்ற மாடுகளின் மந்தைக்காரர்களுக்கு எலுமிச்சை கனி பரிசாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளை ரசித்ததோடு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் அசோகன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஏரோநாட்டிக்கல் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.